நம் தமிழகத்தில் நத்தைகள் நடமாட்டம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது. இதை பார்த்தும் பார்க்காமல் கடந்து போய்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆப்பிரிக்க பெரும் நத்தைகளை கட்டுப்படுத்தாவிட்டால் நமக்கு பேராபத்துகள் ஏற்படும். இந்த நத்தைகள் பற்றியும் அதன் பாதிப்புகள் பற்றியும் பார்க்கலாம் வாங்க. ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட பெரும் நத்தைகள் சமீபத்தில் பெய்த பெருமழையின் பின்னர் பல பகுதிகளில் படையெடுக்க ஆரம்பித்துள்ளன. ஆப்பிரிக்க பெரும் நத்தைகள் ஏற்கனவே இங்கு வந்தபோது இருந்ததை விட இப்போது இவற்றின் இனப்பெருக்கம் அதிகமாக உள்ளது. பயிர்ப்பச்சைகளையெல்லாம் தின்று தீர்க்கும் இவை உள்ளூர் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு நோய்களை பரப்புபவையாகவும் செயல்படுகின்றன. இவற்றை இப்போதே கட்டுப்படுத்த தவறினால் விரைவில் பேராபத்துகளை விளைவிப்பவையாக இவை மாறக்கூடும். ஆப்பிரிக்க பெரும் நத்தைகள் ஆப்பிரிக்கன் ஜாயண்ட் ஸ்னேல் லிசஸ்டினா புலிகா பிரித்தானியர் ஒருவரால் பின்விபரீதங்கள் புரியாமல் இலங்கைக்குள் எடுத்துவரப்பட்ட ஓர் அந்நியினம் ஆகும். உலகின் படைப்புகளில் இயற்கையாகவே ஒரு நத்தையிலேயே ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகள் இரண்டும் இருப்பதால் இரண்டு நத்தைகள் ஜோடி சேரும்போது இரண்டுமே முட்டைகளை உருவாக்குகின்றன. சராசரியாக 5 முதல் 6 ஆண்டுகள் வரை வாழுகின்ற ஒரு நத்தை தன் ஆயுளில் 1000க்கும் அதிகமான முட்டைகளை இடுகின்றது. அந்நிய இனமான இவற்றை இரையாக்க இலங்கையின் இயற்கை சூழலில் எந்த உயிரினமும் இல்லை. இதனால் இதைப்போது பல ஆயிரமாக பெருகி இது இலங்கை முழுவதும் ஆக்கிரமிப்பு இனமாக உருவெடுத்துள்ளது. உலகின் உயிர்ப்பல்வகைமையின் அழிவுக்கு அந்நிய ஊடுருவல் இனங்களும் ஒரு பெருங்காரணமாக உள்ளது. பகலில் மறைந்திருந்துவிட்டு இரவில் இரை தேடும் ஆப்பிரிக்க நத்தைகள் பயிர்கள், அலங்காரச் செடிகள், புல்பூண்டுகள் என்று எல்லாவற்றையும் தின்று தீர்த்து வருகின்றன. ஒரு தாவரத்தில் உள்ள நோய்க்கிருமிகளை இன்னொரு தாவரத்துக்கு பரப்பிச் செல்கின்றன. இவற்றோடு மனிதர்களில் மூளைமென்சவ்வு அழற்சியை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணி புழுக்களை இவை பரப்புவதும் அறியப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நத்தைகள் பயிர்வகைகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் இலங்கை அரசாங்கம் இதனை அந்நிய நாட்டு ஊடுருவல் இனமாக அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நத்தைகளை கட்டுப்படுத்துவதற்கு பொதுஅமைப்புகளும் பொதுமக்களும் முன்வர வேண்டும். உப்பு நீர்க்கரைசல் உள்ள பாத்திரம் ஒன்றில் இவற்றை அமிழ்த்துவதன் மூலம் சுலபமாக அழிக்க முடியும். ஆப்பிரிக்க நத்தைகள் நோய்பரப்புவையாக இருப்பதால் வெறும் கைகளால் நேரடியாக தொடாமல் இலைகள், பேப்பர் போன்றவற்றால் இவற்றை பிடிப்பதே பாதுகாப்பானது. இதனை ஒரு சமூக கடமையாக கருதி நாம் விரைந்து செயற்படவில்லையெனில் ஏற்கனவே பெரிய பொருளாதார சீரழிவு மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகளுக்கு ஆளாகியிருக்கும் இலங்கை இந்த நத்தையாலும் மேலும் சீரழிவுகளை சந்திக்க நேரும். இந்த நத்தையின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி இலங்கையின் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பமும். மேலும் இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.